அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கோபிராஜன். நாம் இப்போ இந்த வீடியோவில் அளவு ப்ளவுஸை வச்சு ஒரு 2 டாட் ப்ளவுஸ், 2 டாட் தான் இருக்குது. ஒன்று சென்டர் டாட்டு, இன்னொன்று சைடு டாட்டு. இந்த ப்ளவுஸ் வெட்டுறது எப்படின்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது நார்மலாக ஒரு 4 டாட் ப்ளவுஸ் வெட்டுற முறை தான் இது கூட. ஆனால் இதில் 2 டாட் வச்சு நல்லா கப்ஸை வந்து நல்லா கிளியராக குறைச்சிருக்காங்க. அந்த இந்த டாட்டெல்லாம் குறைச்சதுனால என்ன இருக்குன்னா, இந்த அளவும் குறைஞ்சிருக்கு. ஏன்னா இங்கே டாட் வரல, அதனால் வந்து கப்ஸ் லூஸ் ஆகிடக்கூடாதுக்காக நல்லா பெல்ட்டெல்லாம் கிராஸ் வச்சு நல்லா கிளியராக வெட்டியிருக்காங்க. இது ஒரு நல்ல மெத்தட். இது ஆக்சுவலி நல்ல யங்கேஜாக இருக்கிறவங்களுக்கு, நல்லா ஃபிட்டாக பாடி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி 2 டாட் ப்ளவுஸ் வெட்டினாக்கா நல்லா உக்காரம். நான் சிங்கிள் டாட் ப்ளவுஸ் எல்லாம் வெட்டியிருக்கேன், அது மாதிரி வீடியோலாம் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு. இது வந்து 2 டாட் ப்ளவுஸு. சரி, இப்போது பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட இந்த ப்ளவுஸ் எப்படி வெட்டுறதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இது 4:1 ப்ளவுஸு. அப்படின்னாக்கா 4 பாகமாக பங்கிட்டு வெட்டியிருக்காங்க. இப்போ நம்மளும் அப்படி தான் வெட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பேக் வெட்டலாம். பேக்கை வந்து நம்ம என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இந்த டவுட் வராது. ஏன்னா பேக் எப்படி வெட்டுறதுன்றது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். சரி, இப்போவும் நம்ம அதே மெத்தடில் தான் வெட்ட போகிறோம். பாருங்கள், சென்டரில் ஒரு மார்க் பண்ணிக்குவோம். இந்த ஷோல்டரையும் ஒன்றா வச்சு நெக்கு இப்படி பாருங்கள், இந்த சென்டர் மார்க் பண்ணிட்டோம்னா இங்கே சென்டர் மார்க் பண்ணணும், கீழே இல்லை சென்டரில். இது வந்து 2 மார்க் பண்ணியாச்சு. இதுதான் பேக்கோட சென்டர். பேக்கில் சென்டரு இந்த இடத்துல வருது. உங்களுக்கு தெரியலன்னா நான் ஒரு மார்க்கிங் போட்டோம்னா காட்டுறேன் எங்கே இருக்குன்ட்டு. அவ்வளோதான். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். ப்ளவுஸ் வெட்டிட ஆரம்பிச்சிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு ஃபஸ்ட்டு போட்டுக்குவோம். இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டாச்சு. ப்ளவுஸில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் இருக்கான்ட்டு ஸ்லிப்பில் பார்த்துக்கணும். எதுவும் இந்த ஸ்லிப்பில் ஆல்ட்ரேஷன் இல்லை. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு 2 லைன் போட்டாச்சு. அடுத்ததாக வந்து ப்ளவுஸோட லென்த்தை இப்படி எடுத்து வச்சுக்குவோம். பாருங்கள், அந்த லென்த்துக்கு நேராக ஒரு மார்க்கு, பிடிச்சி தைக்கிறதுக்கு ஷோல்டருக்கு ஒரு மார்க்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இந்த சைடும் சென்டரை வச்சு இதுக்கு நேராக ஒரு மார்க்கு, பிடிச்சி தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு டாட்டு. அடுத்தது இந்த சைடவை இந்த டாட்டுக்கு நேராக வைக்கணும். டாட் மார்ஜின் அந்த பக்கம் இல்லை, இந்த உள் மார்ஜின் என்ன இருக்கணும், வேஸ்ட் அதுக்குள்ள. இது ஒரு ஆர்முலண்டா ஒரு மார்க் பண்ணிக்கணும். நான் எப்பவுமே வந்து இந்த பெல்ட்டுக்கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கணும்னு சொல்லுவேன். அதே மாதிரி நானும் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நெக்கோட இந்த சென்டர் ஆஃப் தி பார்ட்டு கரெக்டாக அப்படியே மடித்து இந்த நெக் டிப்பு ஒரு மார்க் பண்ணிட்டேன். இவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டில் வந்து ப்ளவுஸ் லென்த்து குறைஞ்சிருக்கோம். ப்ளவுஸ் லென்த்துக்கு நேராக ஒரு கோடு பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு ஆரம்பிச்சு இது ஒரு மார்க் பண்ணிக்குவோம். இந்த சின்ன மார்க் அப்படியே சின்னதாகவே இருக்கட்டும், அது பெருசாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு வைக்கிறேன். ப்ளவுஸோட லென்த்து மேலேயும் கீழேயும் பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு ½ இன்ச் விட்டுருக்கோம். இது நெக்கோட டெப்த் இங்கே வருதுன்றதுக்கான மார்க்கு. இது பின்னாடி பெல்ட்டு, ஃப்ரண்ட்டில் வர பெல்ட்டோட மார்க்கு, இது ஆர்மலோட மார்க். இவ்வளோதான். இப்போ நம்ம இந்த ப்ளவுஸை இப்படி விரித்து இந்த கையை இப்படி திருப்பிட்டு இது எப்படி இருக்கோ அப்படியே வந்து இந்த மார்க் மேலே வச்சுக்கோங்க. எந்த மார்க்குன்னா, கீழே தையலுக்கு மார்க் போட்டிருக்குல்ல, அதை விட்டுட்டு நம்ம இந்த ப்ளவுஸ் லென்த் எங்கே ஆரம்பிக்குதோ அங்கே வச்சுருக்கோம். வச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை வந்து என்னென்னா, இந்த ஷோல்டரை வந்து கரெக்டாக வந்து இப்படியும் போகாமல் இப்படியும் போகாமல் நம்ம கரெக்டாக வந்து அளவு பார்த்து கரெக்டாக இந்த இது மேலே உட்கார வைக்கணும். எது மேலே உட்கார வைக்கணும்? நெக்கு மேலே உட்கார வைக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நமக்கு ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா லென்த் வந்த மாதிரி தோணுது, நம்ம பிடிச்சி போட்டதுனால. அப்படியே இருக்கட்டும், நம்ம போய் பார்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியதே இந்த நெக்கு ப்ராட் ஆகிடாமல் பார்த்துக்கணும். இந்த நெக்கு ஒன்று ப்ராட் ஆகாமல் பார்த்துக்கிட்டோம்னா ஷோல்டரு எல்லா ட்ரூப்பிங் எந்த ப்ராப்ளம் இருக்காது. இப்போ நம்ம கரெக்டாக நெக்கு ப்ராடாக விடாமல் கரெக்டாக வச்சுருக்கேன். வச்சுட்டு இந்த மார்க்கர் இருக்குங்களா, மார்க்கரை வச்சு
இதுக்கு பக்கத்துலேயே ஒரு மார்க் போட்டுக்குங்க. அது கொஞ்சம் ரவுண்டு சரியான ஷேப்பில் வராது, நம்ம லாஸ்ட்டில் வந்து அது வர மாதிரி பண்ணிக்குவோம், சரியான ஷேப்பில் வர மாதிரி பண்ணிக்குவோம். ஓகேவா? ஓகே. இப்போ அப்படியே இந்த சைடுக்கு வருவோம். இது பாருங்கள், இந்த பெல்ட் இருக்கிற இடத்துக்கு நேராக மறுபடியும் இன்னொரு மார்க்கு, இந்த ஹார்மல் இருக்கிற இடத்துக்கு நேராக இன்னொரு மார்க்கு. இந்த ஹார்மலை எப்படி இருக்குதோ அப்படியே வந்து ஷேக் ஆகாமல் சும்மா ஜஸ்ட் நான் இப்படியே ஒரு மார்க் பண்ணுவேன். பண்ணிட்டோமா? ஷோல்டருக்கு நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஷோல்டர் எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த நெக்கு மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக அந்த மார்க் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக வரும். ஓகே. அப்போது இந்த மார்க் நம்ம என்ன பண்ணணும்னா நேராக எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த இடத்துல மார்க் இருக்கு இல்லையா, இதையும் நம்ம ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்குவோம். இந்த இடத்துல தான் செஸ்ட்டு வருது. இப்போ இந்த மார்க்கையும் ஜாயின் பண்ணிடுவோம். வேஸ்ட் மார்க்கையும் செஸ்ட் மார்க்கையும் ஜாயின் பண்ணிட்டோம். பக்கத்தில் ஸ்கேல் வச்சு லூஸுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஸ்கேல் அளவுக்கு மார்ஜின் விட்டுட்டோம். நமக்கு ட்ரேசிங் பண்ணியிருக்கோம். இந்த லைன் எங்கே ஸ்ட்ரெயிட் ஆகுது, ஸ்ட்ரெயிட்டாகவும், இந்த லைன் ஸ்டார்ட் ஆகும் ஸ்ட்ரெயிட்டாகவும் வரைஞ்சிருக்கோம். அதே மாதிரி நெக்கு வரைஞ்சிட்டு இல்லையா, இப்போ அதை ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைனும் பாருங்கள், இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைனும் போட்டு இந்த நெக்கை நம்ம அப்படியே கிளியராக வரைஞ்சிக்கிறோம். கிளியராக வரைஞ்சிட்டோம். இந்த இடத்துல பாருங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பாருங்க நான் டாட் போட்டு காட்டுறேன். இந்த இடத்துல தான் நம்ம நார்மல் ஷேப் இருக்குது. இப்போ நான் அதை என்ன பண்ண போகிறோம், நார்மல் ஷேப்பை அப்படியே வரைஞ்சி இப்போ இந்த ப்ளவுஸ் நம்ம ட்ரையாங்கிள் எதுக்கு போட்டு வரைஞ்சிருக்கிறோம்னா இந்த ஷேப் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு. ஷேக் ஆகிட்டுருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஒன்றாக்கா இந்த ஆர்மல் வந்து இப்படி இப்படி வீவிங்ஸாக இருக்கும். இப்போ நம்ம ஷேப் ட்ரையாங்கிள் போடும்போது நம்ம இந்த ஷேப்பில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். இல்லை கையிலேயே அளந்து கூட பண்ணுவோம். இப்போ பாருங்கள், வேஸ்ட்டோட அளவு கரெக்டாக இருக்குது, இதோட அளவு கரெக்டாக இருக்குது. பாருங்கள், இந்த மார்க் நான் போட்டிருக்கேன், அந்த மார்க் கரெக்டாக இருக்குது. இந்த சைடு அளவு கூட நம்ம பார்த்துக்கணும். பாருங்கள், இந்த டாட் விட்டுட்டு இதை விட்டுட்டு பண்ணியிருக்கிறேன். நீங்கள் நம்ம பண்ணும்போது இப்படி பண்ணிடாதீங்க, மேலுக்கு வந்துடும். இப்படி தான் பண்ணணும் கிராஸில். அதுவும் கரெக்டாக இருக்குது. இந்த பெல்ட்டோட அளவும் இது கரெக்டாக இருக்குது. ப்ளவுஸோட அளவு வச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். ப்ளவுஸோட அளவு ஒரு பாயிண்ட் ஜாஸ்தி இருந்தது. அது ஒரு பாயிண்ட் இருந்தால் நீங்கள் கட்டிங் வெட்டும்போது தச்சு தையல் பிடிச்சி தைக்கும்போது சின்னதாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், ஹார்மல், இதுதான் ஹார்மல். ஹார்மல் நமக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னு அளந்துக்குங்க. கரெக்டாக 9.75 இருக்குது. எங்கேருந்து பாருங்கள், இந்த தையிலிருந்து இந்த ஆர்மல் வந்து பார்க்குறேன் 9.75 இருக்குது. நான் 2 பக்கம் அளக்க போகிறேன். ஏன் அப்படின்னா தையல் பிரிச்சிருக்காங்க அவங்க லூஸ் ஸ்ட்ரெயிட்டுக்காக, கொஞ்சம் தப்பமாயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால பிரிச்சிருக்காங்க. பிரிச்சும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு கை பெருசாகவும் சின்னதாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நம்ம ஒரு முறை இதை அளந்து பார்க்குறோம். கரெக்டாக 2.9.75 தான் வருது. இப்போ இந்த அளவு நம்ம 9.75 இங்கே வருதான்ட்டு இந்த மார்க்குக்கு பக்கத்துலேயே வச்சு அளக்க போகிறோம். பாருங்கள், 9.75 வருது, கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம பண்ணியிருக்கிற மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கிறது கரெக்டாக மார்க் போட்டிருக்குன்னு அர்த்தம். கட் பண்ணிக்கிறதுல மார்க் போட்டிருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது அப்படியே வெட்டி எடுத்துருவோம் பேக்கை. ஆனால் அப்படி இல்லை. இந்த ஐப்பட்டி நம்ம கணக்கில் இல்லை. அதாவது ஆட்டத்துக்கு இருக்கும், ஆனால் கணக்கில் இருக்கும். ஆனால் வந்து இது இன்க்ளூடிங் பண்ணக்கூடாது. அதனால் வந்து இந்த மார்க் இருக்கு இல்லையா, மார்க்குக்கு வெளியே வச்சுருக்கேன். அதே மாதிரி புக்ஸ் பட்டின்னா, புக்ஸ் இருக்கிற பட்டின்னா இந்த மார்க்குக்கு உள்ளே வரணும். ஐப்பட்டின்னா இந்த மார்க்குக்கு வெளியே வரணும். இதை மட்டும் நீங்கள் நினைப்பவங்களோட மறக்காமல் வச்சுக்கோங்க. அது வந்து இப்போ நீங்கள் சேர்த்துட்டீங்கன்னாக்கா
ப்ளவுஸோட அளவில் ஒரு 2 இன்ச்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்துடும், 1.5லேருந்து 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்துடும். அப்படி வந்துடுச்சுனாக்கா நீங்கள் தச்சு மொத்த ப்ளவுஸும் லூஸ் ஆகிடும். என்னதான் நீங்கள் 100% கணக்கு போட்டு தச்சுருந்தாலும் இந்த ஒரு பட்டியை உள்ளே சேர்த்துட்டிங்கன்னா அந்த பட்டி எவ்வளோ அகலம் இருக்குதோ அவ்வளோ லூஸ் வந்துடும். சரிங்களா? அது ரொம்ப ஞாபகமாக வச்சுட்டு வெளியே வைக்கணும். அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. இது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இந்த வீடியோவில் இன்னும் உன்னிப்பாக சொல்லிக் கொடுக்குறதுக்கு என்ன காரணம்னா, மறந்துட்டு நீங்கள் அந்த அளவு அது உள்ள இன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ப்ளவுஸ் கஷ்டப்பட்டு வெட்டின மொத்த ப்ளவுஸும் ஸ்பாயில் ஆகிடும். ஓகேவா? அடுத்தது இந்த ஷோல்டருக்கு நேராக ஒரு மார்க்கு. ஓகே, பாருங்கள், இந்த ப்ளவுஸை நம்ம போட்டுட்ருக்கோம், நீட்டாக இருக்குது, உக்காந்துருக்கு அப்படியே கிளியராக. இப்போ நம்ம இன்னுமே பண்ண தேவையில்லை. இதை நம்ம வச்சுட்டு செஸ்ட்டுக்கு நேராக ஒரு அளவு வச்சு ஒரு மார்க் வச்சுக்கணும். இதுக்கு நேராக ஒரு அளவு வச்சு இப்படி நம்ம இந்த ப்ரெஸ்ஸிங் வீல் போட்டேன், நான் அப்படியே எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ இந்த ஷோல்டருக்கு ஒரு கரெக்டாக இருக்கான்ட்டு எப்பவுமே வச்சு பார்க்கணும், மறுபடியும் பார்க்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா ஒரு ஷோல்டர் பெருசாகும், பேக்கில் ஃப்ரண்ட்டில் சின்னதாக வந்துடும், இல்லை சின்னது ஃப்ரண்ட்டு பெருசாகிட்டு பேக் சின்னதாகிடும். அதெல்லாம் பார்த்துக்கிறது நல்லது. ஓகேவா? இப்போ இந்த லைனை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்குவோம். பாருங்கள், இங்கே நமக்கு வீல் ப்ரெஸ்ஸிங் வீல் இருக்கிறது. எப்பவுமே பேக்கு இதுதான் பேக் இல்லைங்களா, இது ஃப்ரண்ட்டு. ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு மேலுக்கு தான் வரும் ஃப்ரண்ட்டு. ஏன் அப்படி வரும் அப்படின்னா, இந்த நெக்கோட அளவை நம்ம குறைப்போம். பேக்கை விட ஃப்ரண்ட்டோட நெக்கோட இந்த ப்ராடை குறைப்போம், டீப்பே இல்லை. இந்த ப்ராடை இப்படி குறைச்சிக்குவோம். இந்த ப்ராடை இப்படி குறைக்கணும். எதுக்கு குறைக்கணும்னா, பேக்லேயும் டீப் வச்சு ஃப்ரண்ட்லேயும் டீப் அகலம், அதாவது பேக்கில் டீப் வச்சு ஃப்ரண்ட்டில் அகலம் வச்சோம்னாக்கா ஷோல்டர் கீழே வந்துடும். அப்படின்னா இது புரிஞ்சிருக்காது உங்களுக்கு. இப்போ இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள். இதுதான் டெப்த்து, பேக் டெப்த்து இல்லைங்களா. அந்த பேக் டெப்த்தை நம்ம ஜாஸ்தியாக வச்சு ஃப்ரண்ட்டோட நெக் கட் பண்ணும்போது இதே அகலத்துக்கு கட் பண்ணோம்னாக்கா ஷோல்டர் விழுந்துடும், கீழே விழும், ட்ரூப்பிங் ஆகும். அதுக்காக என்ன பண்ணுவோம்னா, இந்த அளவை விட ஃப்ரண்ட்டோட நெக்கோட அளவு கம்மியாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ கம்மி இருக்குன்னா 1/2 இன்ச்சு கம்மியாக இருக்குது. இது இங்கே இருக்குது மார்க்கு, இது இங்கே இருக்குது மார்க். ஸோ 1/2 இன்ச்சு என்ன பண்ணியிருக்காங்க, அளவு ப்ளவுஸில் குறைச்சிருக்காங்க. ஸோ அது குறைச்சதுனால என்ன ஆகும்னா, அந்த ஷோல்டர் குறையும், ஷோல்டரோட அளவும் குறையும். ஏன்னா நெக் ப்ராடு குறைஞ்சதுக்கப்புறம் ஷோல்டர் வைக்க போகிறோம். நெக்கு ப்ராடு குறைஞ்சதுக்கப்புறம் இந்த பேக் ஷோல்டர் என்ன இருக்கோ நம்ம அதை கொண்டு இங்கே வச்சுருவோம் இல்லையா. இப்போ கரெக்டாக இருக்குது. அப்படி வைக்கும்போது என்ன ஆகும்னா, பேக் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 6 இருக்குதுன்னா ஃப்ரண்ட்டு 5ல் தான் வரும். பேக்கே 5ல் தான் இருந்துச்சுன்னா ஃப்ரண்ட்டு 5 தான் வரும். இல்லை பேக் 5 இருக்குன்னா ஃப்ரண்ட்டு 4.75 4.25 அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எந்த ப்ளவுஸ்க்கு எப்படி வரும்னா, நெக்கோட அந்த டீப்பு குறைவாக இருக்கிற ப்ளவுஸுக்கு இதே சேம் அளவு கூட வச்சு வெட்டிடுவாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு குறைச்சிக்குவாங்க. இப்போ இதே நெக்கு டீப் கம்மியாக இருந்துச்சுனாக்கா 2 அளவும் ஒன்றா வச்சு வெட்டினாலும் ஷோல்டர் விழுவாது. நெக்கோட டீப்பு பேக்கோட டீப் அதிகமாகும், ஃப்ரண்ட்டோட நெக்கோட அகலம் குறையும். அதுதான் இந்த அளவு ப்ளவுஸ் வெட்டுற முறை. ஓகே, நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்குவோம். இதை இப்படியும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்குவோம். இதை நம்ம இப்படியே ஸ்ட்ரெயிட் பண்ணிக்குவோம். அது கொஞ்சம் வெளியே போயிருக்கு இல்லையா, அதெல்லாம் இப்போ ஸ்ட்ரெயிட் ஆகிடும் பாருங்க, ஸ்ட்ரெயிட் ஆகிடுச்சு. ஓகே, ஆர்மல் நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ ஆர்மல் வரைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த ப்ளவுஸ் எடுத்துக்குங்க, அளவு ப்ளவுஸை இது அப்படியே இப்படி மடிங்க. இது பாருங்க, இப்படி மடித்து டேபிள் மேலே கிளியராக போட்டுக்கணும். போட்டதுக்கப்புறம் இந்த ஐப்பட்டி சொன்னோம் இல்லையா, ஐப்பட்டி இருக்குது இந்த பக்கம். ஐப்பட்டி இருந்தால் அதை வெளியே விட்டுடுங்க. விட்டுட்டு 10.75 வருது. சரி, உங்களுக்கு அந்த பக்கம் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் நீ இந்த பக்கம் கூட எடுக்கலாம். எந்த பக்கம் எடுத்தாலும் நமக்கு ஒரே அளவு தான் வரணும். அப்படி மாறி வந்துச்சுன்னா ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும். பாருங்கள், 10.75 தான் வருது. இது உக்ஸ்பட்டி இன்க்ளூடிங் ஐப்பட்டி அவாய்டு. சரிங்களா? நம்ம ஐப்பட்டியை கணக்கு பண்ணும்போது இங்கிருந்து தான் கணக்கு பண்ணுவோம். உக்ஸ்பட்டி கணக்கு பண்ணும்போது ஃபுல்லாக கணக்கு பண்ணுவோம். 10.75 கரெக்டாக இருக்குது. இப்போ 10.75 இங்கே வச்சுக்கோங்க. ப்ளஸ் இங்கே ஒரு டாட் வரும், அந்த டாட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுடுவோம். ஓகேவா?
6 இன்ச்சு இது என் டேப்பில் 1/2 இன்ச்சு விட்டா 4 இன்ச்சா அது 1/2 இன்ச்சுக்கு மேலே போய்ட்டு ஓகே 1/2 இன்ச்சு விட்டாச்சு. அடுத்தது வந்து இந்த ஃப்ரண்ட் வெட்டும்போது நல்லா உன்னிப்பாக பாருங்கள். இதில் தான் நிறைய வந்து உங்களுக்கு மிஸ்டேக் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை பார்க்க பார்க்க பழகும் உங்களுக்கு. பாருங்கள் இப்படி வச்சுக்கோங்க. இந்த டாட்டுக்கு நேராக அப்படி மடிச்சுக்கிறேன். இதே இந்த ஷோல்டர் மேலே கரெக்டாக இந்த ஷோல்டரு இந்த டபுள் மார்க் இருக்குது இல்லையா, 2வது மார்க் ஃபஸ்ட்டு மார்க் விட்டு 2வது மார்க் மேலே கரெக்டாக வச்சுக்கிறேன். ஏன் 2வது மார்க்குன்னா இங்கே தான் தையல் வரப்போகுது. தையல் வந்து அது பிடிச்சி தைச்சிட்டு போகும். அதனால் இப்படி வச்சுட்டு இது பாருங்கள். இந்த இது டாட்டு இப்படி வந்து இப்படி வந்திருக்கு. இப்போ நாம் என்ன பண்ணணும், இப்படியே தான் மார்க் பண்ணணும். நம்ம இப்படி வைக்காமல் இப்படி வச்சு மார்க் போட்டோம்னா எக்ஸ்ட்ரா ஆகிடும். ஸோ இப்போது இதுதான் எல்லா ப்ளவுஸ்லையும் இப்படி தான் வரும். இது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிறதுனால ப்ளவுஸ் உங்களுக்கு இந்த ஷேப் அப்படியே தெரியுது. சில ப்ளவுஸில் இந்த மாதிரி உக்காராது. அப்போ நீங்கள் அளவெடுத்து தான் டேப்பில் அளவெடுத்து வெட்டணும். சரிங்களா சரிங்களா. இப்போ இருக்கட்டும். நம்ம இப்போது இப்படி வச்சுக்குவோம் கரெக்டாக. இப்போ பாருங்கள் இந்த டாட்டுக்கு நேராக ஒரு மார்க்கு. இந்த பாருங்கள் இந்த பெல்ட் ஜெயிண்ட்டாக இருக்குது இல்லையா, இதுக்கு நேராக ஒரு மார்க். இப்போ இந்த 2 மார்க்கையும் நம்ம என்ன பண்ணோம்னா எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக வரைஞ்சிக்கணும் ஒரு லைன். இந்த ஒரு லைனு பாருங்கள், இப்படி ஒரு லைன் 2 லைன் வரைஞ்சாச்சா. இப்போது இந்த டாட் இருக்கு இல்லைங்களா, இந்த டாட்டை நீங்கள் கீழே வச்சுக்கணும். இழுக்கக்கூடாது. இழுத்தீங்கன்னாவே ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெண்ட் ஆகி ப்ளவுஸையே கெடும். இழுக்காமல் நார்மலாக வச்சு அளக்கிறதுக்கு கற்றுக்குங்க. எனக்கு இது 4.25 புள்ளி 1 புள்ளி வருது. நான் 4.25 இன்ச்சு தான் அளவு எடுத்துக்கு போகிறேன். ஏன்னா புள்ளி இந்த பக்கம் நமக்கு லூஸ் அப்புறம் கொடுக்கும். அது அதனால் வந்து நம்ம 4.25 எடுத்தாவே போதும். 4.25க்கு நேராக ஒரு மார்க்கு அப்படியே அதை கீழே வச்சு அதுக்கு நேராக ஒரு மார்க் அப்படியே போட்டுருங்க. இந்த மார்க்கை நீங்கள் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருங்க ஃபுல்லாக. ஓகேவா. அதுக்கடுத்து இந்த டாட் இன்சைடு இருக்கிற இந்த டாட்டை பார்க்குறோம். இதுக்கு நேராக அப்படி ஒரு லைன் போடுங்க. இதுக்கு நேராக இப்படி ஒரு லைன் போடுங்க. இதுதான் டாட் இல்லையா. இப்போ இதோட அளவை நம்ம 1.25 இருக்குது. ஸோ 1.25 இன்ச்சு இந்த பக்கமும் அதே மாதிரி 1.25 இன்ச்சு இந்த பக்கமும் வச்சு இதை நம்ம கிராஸாக ஜாயின் பண்ணிக்கிறோம். ஓகே. அடுத்ததாக நம்ம இப்போ ஃப்ரண்ட்டு இந்த ப்ளவுஸோட லென்த்துக்கு வரப்போகிறோம். சைடு லென்த்து அதான் ஒக்ஸ் பட்டிக்குது இல்லையா, நெக்கிலேருந்து கீழே வர லென்த்து பாருங்கள். நெக்கு கொண்டாந்து நெக்கு மேலே வச்சுட்டேன் கரெக்டாக. பாருங்கள் அப்படியே வருதா. ஓகே. இப்படி வச்சுட்டு ஆப்போசிட்டில் இது எங்கே எண்ட் ஆகுதோ பெல்ட்டு அதுக்கு நேராக ஒரு மார்க் போடுறேன். ஓகேவா. இது இப்போ இங்கே எண்ட் ஆகுது, அதுக்கு நேராக ஒரு மார்க் போட்டுருங்க. இதுக்கு டாட் கிடையாது, எக்ஸ்ட்ரா ஒருத்துக்கு டாட் கிடையாது. இதுக்கு இவ்வளோதான் லென்த்து. ஸோ அப்போது நம்ம இந்த மார்க்கையும் இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா. அடுத்ததாக வந்து இங்கே டாட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், இதுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் ரைட்டா. இப்போ சைடு வந்து இந்த மார்க் மேலே வைக்கணும். எது நெக் மார்க் நமக்கு இதுதானே, அது மேலே வச்சுட்டு இப்போ நமக்கு இது எங்கே மார்க் இருக்குது பாருங்கள், அதுக்கு நேராக நீங்கள் மார்க் போட்டோம்னா இப்போ பாருங்க நமக்கு இப்படி வரும். ஆக்சுவலி இந்த ப்ளவுஸில் இது வெட்டிக்கிறது வந்து அவங்க ராங் வெட்டியிருக்காங்க. ஏன்னு நான் ராங்குன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இவ்வளோ சின்னதாக பண்ணக்கூடாது. இந்த இடத்த சைடை வந்து இவ்வளோ சின்னதாக பண்ணிடக்கூடாது. எவ்வளோ பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரு 50% பண்ணணும். அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த மார்க் இருக்குது இல்லையா, இது வரைக்கும் வேணால் எடுக்கலாம். மோஸ்ட்லி இந்த மார்க் நமக்கு வந்து இந்த அளவை குறைக்கக்கூடாது. பாருங்கள் இங்கே எடுத்துருக்காங்க இல்லையா, இது கரெக்டு. ஆனால் அதில் எடுத்துருக்கிறது ராங்கு. அப்போ நான் அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம அந்த மார்க்கை மாற்றி போட போகிறோம். இப்படி தான் மாற்றி அவ்வளோதான். இப்போது இது அளவு கூட அவங்க ஜாஸ்தி வரும். நம்ம என்ன பண்ணுவோம்னா அதுக்கு பெல்ட்டோட அளவு குறைச்சிக்க போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மேலே வச்சுட்டோம், கீழே குறைச்சிக்கணும். பாருங்கள் இந்த அளவு எந்த அளவு, இந்த டாட் இருக்குது இல்லையா, சென்டர் டாட்லேருந்து இந்த ஐப்பட்டி பக்கம் வர்றது இப்படி நம்ம அளந்து பார்க்க போகிறோம். இங்கிருந்து அளக்கணும். ஃபஸ்ட்டில் இங்கிருந்து எது வரைக்கும் வருது, இது வரைக்கும் வருது. அதுக்கு ஒரு மார்க் போட்டாச்சு. சரி, இப்போது இங்கிருந்து அதே சென்டர்லேருந்து இந்த பக்கம் சைடில் எது வரைக்கும் வருதுன்னு பார்த்து இதுக்கு ஒரு மார்க் போட்டுடுவோம். ஓகேவா. இப்போது நமக்கு இந்த மார்க்கு ஃபஸ்ட்டு அவங்க போட்டிருந்த மார்க் வேண்டாம்னு சொல்லிட்டோம். அப்போ நம்ம மார்க்கு நம்ம கரெக்டாக போட்டுக்கலாம் இல்லையா. ஸோ நம்ம மார்க் என்ன இருந்தது, இங்கே உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். வச்சுட்டு
இப்போ நம்ம மார்க் எங்கே இருக்குது, இது வரைக்கும் தான் வரும் இல்லையா. அடுத்தது இந்த டாட்லேருந்து இந்த டாட்லேருந்து இந்த சைடு எவ்வளோ இருக்குன்னு வச்சுட்டு இதுக்கு நேராக ஒரு மார்க்கு. சரி, இப்போது மேலே இருக்கிற மார்க்கையும் கீழே மார்க்கையும் ஜாயின் பண்ணிடுவோம். பக்கத்தில் லூஸுக்காக மாற்றணும். இப்போ இந்த டாட் என்ன பண்ணணும், இப்படியே ரெண்டுத்தையும் கவர். இந்த ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம எப்பவுமே கிராஸ் அப்படி வச்சு விட்டுவோம் இல்லையா. இப்போ இதில் இங்கே ரெடியே இங்கே வருது. அப்போ ரெடி எங்கே வரும், இப்படி வரும் ரெடி இல்லையா. இப்படி தைக்கிறதுக்கப்போ இப்போ இந்த இடத்துல பிடிச்சி தைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா வேணும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு தரும் டச்சு. இவ்வளோ தாங்க. இப்போ இங்கே ஒரு டாட் இருக்குது, இதுக்கு அப்படியே ஆப்போசிட் டெட் ஆப்போசிட்டில் இங்கே ஒரு டாட் வரும். இந்த டாட்டோட லென்த்து உங்களுக்கு இங்கேருந்து ஒரு 2.5 இன்ச்சு விட்டுட்டு போட்டுக்கலாம் நீங்கள். ஏன்னா சைஸ் பெருசாக இருக்குது, தேவைக்கிற அளவுக்கு நம்ம போட்டாச்சு. இப்போ இது ஃப்ரண்ட்டை நம்ம போட்டுட்டோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டோட பாருங்கள் ஹார்மல் எவ்வளோ இருக்குன்ட்டு ஃப்ரண்ட்டு பேக்கில் அளந்துருக்கோம் இல்லையா. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் அளந்து பார்க்கணும். அதை விட ஹார்மல் அரைலேருந்து 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வரணும். இது எவ்வளோ சொல்லியிருக்கேன், 9. என்ன ஆகும், இந்த ஹார்மலில் பேக் ஹார்மலோட கரெக்டாக வந்துடும். ஓகேவா. சரி, இப்போது இப்போ ரீசெக்அப் பண்ணுவோமா, பண்ணுவோம். என்ன ரீசெக் பண்ணுவோம், இப்போ நம்ம அளவு துணி இப்படி வச்சுக்கணும். இந்த நெக்கோட சுற்றளவு ஃப்ரண்ட்டோட சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 5, 6, 7, 8 கரெக்டாக 9 இன்ச்சு. ஒரு புள்ளி கம்மியாக இருக்குது. ஓகே, 9 இன்ச்சு வச்சுக்கணும். 5, 6, 7, 8 கரெக்டாக ஒரு புள்ளி கம்மியாக வரும். கரெக்டாக தான் இருக்குது. சரிங்களா. வேணுன்னா போய் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நீங்களே ஒரு முறை பாருங்கள். 5, 6 பாருங்கள், 7 தருதுங்களா. ஒரு புள்ளி கம்மியாக அது பாருங்கள், நெக் மார்க்குள்ளே வருது. கரெக்டாக. ஓகே. அது இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகும் லைட்டாக எக்ஸ்பெண்ட் ஆகும். நம்ம இழுத்தச்சுன்னா சின்னதாகிடும். ஓகேவா. நம்ம அந்த அளவு பிரகாரம் கரெக்டாக இருக்குது. ஓகே, இந்த ஆர்மல் அளந்தாச்சு நம்ம. இப்போ நம்ம பாருங்கள், இந்த உக்ஸ் பட்டி கூட நம்ம அளந்துட்டோம். சரி, அடுத்ததாக வந்து நம்ம இந்த டாட்டோட அளவு கரெக்டாக இருக்கான்ட்டு இன்னொரு முறை செக் பண்ணணும். இந்த டாட் மட்டும் நீங்கள் ப்ளவுஸில் கரெக்டாக வைக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க, கவர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இவ்வளோ லென்த் இருக்கு இல்லைங்களா, இந்த டாட் இன்னும் கொஞ்சம் கீழே வச்சிட்டிங்கன்னா உங்கள் ப்ளவுஸ் ஷோல்டர் ட்ரூப்பிங் ஆகும், ஃபிட்டிங் கரெக்டாக வராது. ஓகே, இந்த உள்ளுக்கிற அளவை நம்ம பெருசாகவோ சின்னதாகவோ பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன். பெருசாக பண்ணிட்டீங்கன்னா லூஸ் ஆகிடும், சின்னதாக பண்ணிங்கன்னா டைட் ஆகிடும். அப்போது இந்த இடத்துல தான் உங்களுக்கு டைட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ப்ளவுஸ் வந்து ரொம்ப நுட்பமான ஒரு வேலை, தைக்கிறது கட் பண்ணுறது எல்லாமே அவ்வளோ சென்சிட்டிவான வேலை. ஆமாம், அது நம்ம இயற்கையாகவே நம்ம தங்கச்சிங்கெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான ஆளுங்க. ஒரு சின்ன பிரச்சனை ஆகிடுச்சு, டைட் ஆகிடுச்சு, லூஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கே கோச்சிட்டு எனக்கு வேண்டாம் இந்த ப்ளவுஸு நீங்களே வச்சுக்கோங்க, நான் இன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டேன் போட்டுட்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி. அதனால் வந்து ரொம்ப நுட்பமாக பார்த்து தைக்கணும். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு இன்ச்சுக்கும் இதில் வந்து ரொம்ப வேலை இருக்குது. சரிங்களா. இப்போ பாருங்கள், 10, 13 இருக்குது. பாருங்கள், 10, 13 கரெக்டாக வந்துச்சுங்களா. கரெக்டாக 10, 13 இந்த பக்கம் வந்துச்சு. இப்போது நமக்கு இந்த அளவு தான் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டோம். என்ன சேஞ்ச் பண்ணிட்டோம்னா, இது ரொம்ப மேலுக்கு இருக்குது. அதாவது ஏன் அது மேலுக்கு போயிடுச்சுன்னா, அவங்க இந்த இடத்துல வச்சுருப்பாங்க மெஷர்மெண்ட். இதை பிரித்து என்ன பண்ணியிருக்காங்க, இப்படி கொண்டு போகும்போது மேலுக்கு தெரியுது நமக்கு. ஆக்சுவலி அவங்களுடைய மெஷர்மெண்ட் வர்றதே இங்கே தான் வந்திருக்கும். இதை இப்போ லூஸ் ஆனதுனால இப்போ இந்த மெஷர்மெண்ட் பாருங்கள், இப்படி பிடிச்சோம்னா பாருங்கள் கரெக்டாக இருக்குது. இந்த மெஷர்மெண்ட் தான் அவங்க வச்சுருக்கணும். இப்போ பிரிச்சதுனால என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த இடத்துக்கு போக கிராஸ் போகிறதுனால மேலுக்கு போயிடுச்சு. அதனால் வந்து நம்ம இப்போ இருக்கிற மாதிரியே வெட்டிக்குவோம். பெல்ட் வெட்டும் போது இது கொஞ்சம் சின்னதாக வெட்டோம்னா சரியாக போயிடும். ஓகேவா. இது புரிஞ்சுதுங்களா. நம்ம இந்த வீடியோ வந்து அடுத்த பகுதிக்கு போகலாமா, வெட்டலாமா. ஓகே, வாங்க எல்லோரும் சேர்ந்து வெட்டுவோம். நெக்கு மேலே வந்து எம்ப்ராய்டரி வரப்போகுது, அதனால் நம்ம இதை வெட்ட வேண்டாம், மார்க்கிங் அப்படியே வச்சுக்குவோம். இந்த இடத்துல பாருங்கள், ரெடி மார்க் போட்டுக்கணும். நம்ம மார்ஜின் விட்டு வெட்டணும். இதை ஞாபகம் வச்சுக்கணும். யாராவது மறந்துட்டு இந்த மார்க் மேலே வெட்டிட்டீங்கன்னாக்கா
ஆர்மலோட அளவு பெருசாகிடும். ஓகேவா? மினிமம் இந்த இடம் சைடு வந்து ஒரு 5.5 இன்ச் இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் இடிக்காமல் வரும். நீங்கள் கீழுக்கு இறக்குனீங்கனாக்கா பெல்ட் சின்னதாக வரும், மேலுக்கு ஏற்ற பெல்ட் பெருசு.